இங்கே இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவள் ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கா, எப்போ பாரு ஏன்டா இந்த லட்டுவே தின்ற, உடம்பெல்லாம் பார்க்க மாட்டியா, எவ்வளோ பெருசாக ஆகிட்ட பாருன்னு. வாடி சாப்பிட்டு போகும்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா, வீட்டில் அவங்க மாமா வந்து இந்த பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ ஒரு போய் மாப்பிள்ளையா போய் பார்த்தா, மாப்பிள்ளை எல்லாருமே இந்த பொண்ணு குண்டா இருக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியாக ஒருத்தன் என்ன சொல்லிடுறானா, நீ பார்க்க வந்து ஓகே தான், வீட்டில் சொன்னான்றதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் உன்ன மாதிரி குண்டான பொண்ணெல்லாம் நான் எப்படி வெளில கூட்டு போகிறது அப்படின்னு இந்த பொண்ணு காஃபி எடுத்து அவங்க மூஞ்சிலே ஊற்றிட்டு வந்துடுறா. கடைசியா அவங்க மாமா அந்த பொண்ணு வீட்டுக்கே வந்து ஒரு பையனோட ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக ஃபிட்டாக நல்லா ஹைட்டாக இருக்கான். இவன் எப்படி நம்மளுக்கு ஓகே சொல்ல போகிறான்னு நேரில் போய் பார்த்தா, இந்த பையனும் இந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்று இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பையன் ரெகுலராக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த பொண்ணை வந்து அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்லிடுறா, இந்த பையனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, எக்கச்சக்க பொண்ணுங்கள்லாம் வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் ஏதாவது ஒன்று உன்னை பற்றி சொல்லிட போகிறாங்க, யோசிச்சு எதுனாலும் ஓகே சொல்லுன்னு. இவளுக்கு சந்தேகமாக இருக்க சமயத்தில் இந்த பையன் கூட வெளியே போகிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, தவளை மாதிரி இருக்கா பாரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுன்னு. இவன் பைக்கில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு பைக்கில் ஏற ரொம்ப கஷ்டப்படுறா, குள்ளமாக இருக்கிறதுனால எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இதை நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வெளியே போய் சாப்பிட்லாமா, ஹோட்டலுக்கு போகலான்னும் போது, நீ தான் என்ன இந்த மாதிரி சாப்பிட வச்சு கெடுத்துட்டே இருக்க, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதம்மா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு எடுத்தது நீ தான் சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தினமும் ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறா, வாக்கிங் போகிறா, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் கட் பண்ணிவிட்டு தேவையான சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஒழுங்காக நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் இந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிடுறா, நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன் பாருங்கள், என்ன குண்டாக இருக்குன்னு யார் சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் உங்கள் பக்கத்தில் நான் வரும்போது இந்த ஜோடியை பாரு எப்படி இருக்குது, அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இந்த பொண்ணு இப்படி இருக்காப்பான்னு சொல்லிட போகிறாங்க. நீங்கள் வச்சுருக்க பைக்கில் கூட என்னால் ஏறி உட்கார முடியலன்னு ஒன்றா இந்த பையன் சிரிக்கிறான். உங்கள் நல்ல மனசை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஓகே சொன்னேன், நீங்கள் குண்டாக இருக்கிறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, பைக்கில் ஏறது கஷ்டமாக இருக்கா சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன பைக்காக வாங்கிக்கலாம், நீங்கள் ஈஸியாகவும் ஏறலாம், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதிலே வாங்காதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கன்னு உடனே இந்த பொண்ணை அழ ஆரம்பிச்சிடுறா. இவனை கட்டியும் பிடிச்சிக்கிறா. உங்களுக்கு லட்டு தானே ரொம்ப பிடிக்கும், வாங்க 2 பேரும் போய் லட்டு சாப்பிடுவோன்னு சொல்லி லட்டை வாங்கி 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க.